உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நீர் ராஜா, நீர் கர்த்தர், நீர் தேவன், நீர் எங்கள் பிதா, எங்கள் கன்மலை, எங்கள் இரட்சிப்பின் தேவன், எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், எங்கள் துணை, எல்லாவற்றுக்கும் எல்லாவுமானவரே நன்றி ராஜா. Yes Lord, we praise you Father. Glory யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், இயேசு மட்டும் போதும்னு சொல்றவன் ஆராதனையின் ஆரம்ப வேளையிலே தேவ சமூகத்திலே இதற்காக ஏங்கட்டும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எங்கள் உள்ளம் இதற்காகவே ஏங்குகிறது ஆண்டவரே. Yes Lord, நீங்க மட்டும் போதும்பா. ஆமென். Yes Father, இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம்
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மட்டும் போதும்பா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. பாவியா என்னை நினைக்க, ஹல்லேலூயா, நான் எம்மாத்திரமையா. க்ளோரி தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஹல்லேலூயா. இயேசுவே, உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் மாத்திரமையா. ஹல்லேலூயா. பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் மாத்திரமையா. ஆமென். தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் என்னை மாற்றினவரே, மாற்றின அன்பை துதிப்பே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, எனக்கு செய்த எல்லா உதவிகளுக்காய் என்ன செய்வேன். ரட்சிப்பின் பாத்திரம் சுமந்தேனா, உந்தன் நாமத்தை புகழ்ந்திடுவே. ரட்சிப்பின் பாத்திரம் சுமந்தேனா, உந்தன் நாமத்தை. ஹல்லேலூயா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. பாவியா. Glory be to Jesus. ஓ தேவதூதரிலும் தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றி
அன்பை துதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ரபகதரா அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஓ ஹalleluya ரபதுடா ரமஷேகரா ஹalleluya. அவர் மட்டுமே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இதுவரை நடத்தினவர், கூட இருந்தார், கூட இருக்கிறார், கூடவே இருப்பார். ஆமென். ஹalleluya. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இப்படி வாக்கு கொடுக்க முடியும். காரணம் அவரால் மட்டும்தான் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்க முடியும். அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். இதுவரை நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார். ஆமென். வானத்தின் பலகணிகளை திறந்து நமக்கு வேண்டிய நன்மையும் கிருபையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு மகிமை, அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு துதி, அவருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. Glory. Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? என்னையோளம் என்னே நடத்தி, இன்னையோளம் என்னே புலர்த்தி, എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നെന്നും മതിയായവൻ. എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നെന്നും മതിയായവൻ. ഇന്നയോളം இன்னையோளம் இதுவரை நடத்தினார், இதுவரை பாதுகாத்து அற்புதமாய் போஷித்து உடுவித்து நடத்தினார். அவர் எத்தனை நல்லவர், எனக்கென்றும் போதுமானவர், எனக்கென்றும் போதுமானவர். Love you Jesus. ஆமென். எത്ര நல்லவன், ഓ അവനിന്നും മതിയായവൻ. എൻ്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്നു, എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന എൻ്റെ യേശു എത്ര நல்லவன். எல்லாம் சமൃദ്ധിயா போதும்னு சொல்ற அளவுக்கு தர்றீங்கப்பா, போதுமான அளவுக்கு தர்றீங்க ஆண்டவரே. திருப்தியாக்கி நடத்துகிற எங்கள் நல்ல மேய்ப்பரே, உமக்கு நன்றி அப்பா. രോഗ ശയ്യയിലെനിക്കു വൈദ്യൻ, ശോകവേളയിൽ ആശ്വാസകൻ, കൊടും വെയിലതിൽ തണലുമവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, കൊടും വെയിലതിൽ തണലുമവൻ. பகலிலே வெயிலுக்கும் இரவிலே நிலவுக்கும் ஆமென் மறைவாக அவருடையவர்களுக்கு ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்.
Oraba tudaraba shatara. Amen, 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 amen. Oh, hallelujah. Ende Yesu. Amen. Hallelujah. Thank you, Lord. Sharadadara mama karo. எத்தனை பேர் சொல்லுங்க, ஒரு நாளும் கைவிடில்ல, ஒரு நாளும் உபேட்சிக்கில்ல, ஒரு நாளும் மறக்குகில்ல. என்ற இயேசு எത്ര நல்லவன், ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா, மறக்கவே மாட்டார். அவரை போல நல்லவர் வேறு ஒருவரும் இல்லை. நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே. Come on, ரெண்டு கைகளை உயர்த்தி என்ற இயேசு வந்திடும்போது திருமார்வோடணைஞ்சிடும் போல் தான் வேகம் வரும். என்ற இயேசு எത്ര விஸ்வஸ்தன், போல் தான் வேகம். அவர் மீண்டும் வருவார். அவர் மீண்டும் வல்லமையோடு மாட்சிமையோடு நம்மை அழைத்து செல்ல வருவார். அவர் உண்மை உள்ளவர். இந்த யோளம் என்னை நடத்தி, இந்த யோளம் என்னை துரத்தி, அப்பா என்ற இயேசு எത്ര நல்லவன், அவன் என்னென்னும் மதியாயவன். என்று இயேசு, ஓ நல்லவரே வல்லவரே மதியா, என்று இயேசு நல்லவன், என்று இயேசு எത്ര நல்லவன், அவன் என்னென்னும் மதியாயவன். என்று இயேசு நல்லவரே ராஜா தகப்பனே மதியா. ஆமென். சொல்லுவீங்களா? என்ற இயேசு எത്ര நல்லவன், அவன் என்னும் மதியாயவன். அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் ஒருவரே போதுமானவர், அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லை. அவரை பாடி போற்றுவோம். அவருக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. சேர்ந்து இணைந்து பாடி துதிப்போம். எல்லாவற்றின் நடுவிலும் அவருடையவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும் என்று. ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையானாலும் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு முன் செல்லும்படியான ஒரு அனுகூலத்தை என் ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார், கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பாதுகாப்பார். அவருடைய அன்பு அளவற்றது. ஆமென். கர்த்தர் பெரியவர். கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரை இல்லை, அவர் அன்பு கரையற்றது. பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Lord.
ஆமென். முடிந்தால் நல்ல கைகளை தட்டி thank you Jesus. Hallelujah. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. பாடுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடம் அளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க. கமான், கைகளை தட்டி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. ஆமென். இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த. எல்லையில்லா எதிர் நமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கின்றார். எல்லையில்லா எதிர் நமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கின்றார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு. இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஆமென். நல்ல கைகளை தட்டி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனானவர், அவரை ஆதியும் அந்தமுமானவர், இணையில்லாத நாமத்தையுடைய தேவரின் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீ நல்லவர்.
ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் என்றென்றும் நல்லவர். சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. ஆமென். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசற்படியில் வந்து விட்டார். கர்த்தருடைய வருகைக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சையோடு அவளோடு காத்திருக்கிறோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஆராதனை 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 ஆராதனைக்குரியவரே நன்றி. நண்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவன் யுக யுகமாய் அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை ஆராதிப்பதை நினைக்கும் போது இதை விட மேன்மை இல்லப்பா, இதை விட பாக்கியம் இல்லை. Thank you Lord Jesus. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோ நான் இளைப்பாறுவே. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோ நான் இளைப்பாறுவே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்கும். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை. அங்கே இருந்து இரட்சகர் வர நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எஜமானன் இயேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவே. என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். கிருபையால் 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 தெய்வத்தின் கிருபையால் தயையால் தயையால் தெய்வத்தின் தயையால்
കൃപയാ പറഞ്ഞു തീരാത്ത ദാനം നിമിത്തം ദൈവത്തിനു സ്തോത്രം എൻ്റെ ദൈവത്തിനു സ്തോത്രം പറഞ്ഞു തീരാത്ത தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya தெய்வத்தின் ஸ்தோத்திரம் ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க எண்ணியால் தீராத்த நன்மகளோர்த்து தெய்வத்தினு ஸ்தோத்திரம் എൻ്റെ ദൈവത്തിനു സ്തോത്രം എണ്ണിയാൽ തീരാത്ത നന്മകളോ ദൈവത്തിനു സ്തോത്രം ഹല്ലേലൂയ ദൈവത്തിനു സ്തോത്രം. Come on, രണ്ട് കൈകളെ ഉയർത്തി കൃപയാ 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 ദൈവത്തിൻ കൃപയാ ദയയാ ദയയാ ദൈവത്തിൻ ദയയാ കൃപയാ കൃപയാ ദൈവത്തിൻ കൃപയാ ദയയാ ദയയാ ദൈവത്തിൻ ദയയാ. ഒരു വിഷയം കൂടെ കൃപയേ കൃപയേ കൃപയാ കൃപയാ ദൈവത്തിൻ കൃപയാ ദയയാ ദയയാ ദൈവത്തിൻ ദയയാ പറഞ്ഞു തീരാത്ത ദാനം നിമിത്തം ദൈവത്തിനു സ്തോത്രം എൻ്റെ ദൈവത്തിനു നന്ദി നന്ദി അപ്പ നന്ദി 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 യേശുവേ നന്ദി രാജാ உமக்கே நன்றி உமக்கே நன்றி. அப்படியே தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு, இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எதை நினைத்து அதிகமா துதிக்கணும் தெரியுமா? அவர் நம்மை ரட்சித்ததை நினைத்து, அவர் நம்மை ரட்சித்ததை, அதுதான் சொல்லி முடியாத ஈவு. என்னையும் ரட்சித்தீரே ஆண்டவரே, என்னையும் ஒரு பொருட்டாய் நினைத்தீரே ஆண்டவரே, என்னையும் ரட்சித்தீரே. இது உம்முடைய கிருபையால் 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 தெய்வத்தின் கிருபையா கிருபையே கிருபையே தயையா ஏ மகரபத தயையா தெய்வத்தின் கிருபையா தெய்வத்தின் கிருபையா தயா ஓ ஹalleluya Jesus தெய்வத்தின் தயையா ഓ പറഞ്ഞു തീരാത്ത
പറഞ്ഞു തീരാത്തദാനം தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ദൈവത്തിനു സ്തോത്രം. ആമേൻ. പറഞ്ഞു തീരാത്ത ദാനം ഹല്ലേലൂയ. ദൈവത്തിനു സ്തോത്രം. എൻ്റെ ദൈവത്തിനു സ്തോത്രം. ആമേൻ. യേശപ്പാ ஸ்தோத்திரம். യേശപ്പാ நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord Jesus. We praise you Father. Amen. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கருணை பிதாவர். கல்வாரி அன்பு. அவர் நினைக்கும் போது அவர் செய்த நன்மைகள், அவர் பாராட்டின கிருபைகள் நம்மை தேடி வந்தது, நம்மை ரட்சித்தது, நம்மை தெரிந்து கொண்டது. நமக்கு யாருமே இல்லையேங்கிற உணர்வு அவரை நினைக்கும் போது மாறிடும். இவ்வளவு சமீபமாய் நாம் அவரை கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் உண்மையல்லால் எனக்கு வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Father. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை எல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை எல்லால் எனக்காரும் இல்லை. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, எனக்கு வேற யாரும் இல்லப்பா. எஸ் ஃபாதர். கைகளை உயர்த்தி கிருபை தாருமே, கிருபாநிதியே, 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 கிருபை தாருமே, கிருபாநிதியே, கிருபாநிதியே. ஆமென். அன்பின் வடிவே, அன்பின் வடிவே, ஏழைக்கு இறங்கிடும் ஏசையா. கருணை பிதாவே, கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை எல்லால் எனக்காரும் இல்லை. ஆமென். இன்பநாதா, ஆத்துமனேசா, 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 இன்பநாதா, ஆத்துமனேசா, ஆத்துமனேசா, ஆத்துமனேசா,
ருசித்து பாடுங்க. கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. ஆமென். கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. ஆமென். நேசர் முகம் காண, நேசர் முகம் காண தேம்பிடுதே ஆசை என் உள்ளிலே. அப்பாவை காண. கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. ஆமென். எந்தன் கண்ணீரை போக்கிடும் காலம், போக்கிடும் காலம், போக்கிடும் காலம். எந்தன் கண்ணீரை போக்கிடும் காலம், போக்கிடும் காலம், போக்கிடும் காலம். வேகம் வரும் என்று, வேகம் வரும் என்று காத்திருந்தே நான் வாடுகின்றேன். காத்திருந்தே நான் வாடுகிறேன். கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. அல்லால் எனக்காருமில்லை. ஆமென். யாத்திரை முடித்து இயேசுராஜனை, இயேசுராஜனை, இயேசுராஜனை. யாத்திரை முடித்து இயேசுராஜனை, இயேசுராஜனை. இயேசுராஜனை. ஓ மேகத்தில் சந்தித்து, மேகத்தில் சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்திடுவே. கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கருணை பிதாவே, கருணை பிதாவே கல்வாரி அன்பே, இயேசுவே அடைக்கலமே. கருணை பிதாவே ஏபாலரையாந்தரோ. ஹalleluya. நீங்க மட்டும்தான் பா. ஏராபாலரா துடாராபா சந்தனரோ. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஹalleluya. ஏபாலரா துடா ஹந்தரே மாமாஷே. Glory ஹந்தரே. Hallelujah.
பிரசனம் ஏ மாமா துரோ ஹalleluya ஜீசஸ் கருணை பிதாவே gloria taramashekavaro hallelujah வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க உண்மையா உண்மை அல்லால் எனக்காரும் இல்லை எஸ் ஃபாதர் உண்மை அல்லால் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே எனக்கு யார் உண்டு ஆண்டவரே கலங்கின நேரத்தில் எல்லாம் கரம் அல்லவா என்னை பிடித்தது என்னை உருவாக்கினீர் ஆண்டவரே நீரை சீர்படுத்தினீர் எனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமாய் நீங்க தான் இருந்தீர் ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர் எனக்கு யார் உண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே உடைத்தீ உருவாக்கினீர் சிற்றித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டு புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர் எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே பள்ளத்தின் நடுவில் நான் நடந்து அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே ஒளியில்லா இருளில் நான் நடந்து இயேசு இல்ல வாழ்வை நான் வெறுத்தே பள்ளத்தின் நடுவில் நான் நடந்து அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன் இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன் உடைத்தீர் அப்பா உருவாக்கினீர் சிற்றித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டு புதிதாக்கினீர் பிரித்து பிரியாதிருந்தீர் எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே சொல்லுங்க எனக்கு நீருண்டு எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு நீருண்டு அப்பா
ஏசப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா. என்னை நடத்தியதே உடைத்தீர் உடைத்தீர் உருவாக்கினீர் சிற்றித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே. நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ், நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, இறுதி வரை உம்மில் மாற்றமில்லை. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, இறுதி வரை உம்மில் மாற்றமில்லை. என்னை முன்னறிந்து முன்குறித்தவரே, என் முடிவு மட்டும் தாங்கிக் கொள்பவரே, என்னை முன்னறிந்து முன்குறித்தவரே, என்னை முடிவு மட்டும் தாங்கிக் கொள்பவரே, வேறொன்றையும் நான் கேட்கவில்லை, வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை, முற்றிலும் தந்துவிட்டேன் என்னையே, முழுவதும் சார்ந்து விட்டேன் உம்மையே. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, இறுதி வரை உம்மில் மாற்றமில்லை. என்னை அழைத்தவரே, என்னை நடத்துவீரே, இறுதி வரை உம்மில் மாற்றமில்லை. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். 73வது சங்கீதம் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 73வது சங்கீதத்தின் 25வது வசனம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். ஆனா அடுத்த வார்த்தையும் சொல்லணும். என்ன தெரியுமா? உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஃபாதர் அழகான ஒரு பாடலை எழுதி பாடியிருக்கிறார். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு வேற யாருண்டு ஆண்டவரே? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இந்த பூமியில் இன்று நான் தைரியமாய் வாழ்ந்திருக்க காரணம் இத்தனை பேர் எனக்கு இருக்கிறாங்க என்று எண்ணி அல்ல, நீர் எனக்காய் பரலோகத்தில் இருக்கிறீர் என்பதை எண்ணி. நான் இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்லுகிறேன். அவர் கூட இருக்கிறார் என்கிற உணர்வு நாம்
அனாதை அல்ல என்கிற தைரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். அவரால் இரக்கம், அவரால் கிருபை. எனக்கு இந்த பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. இந்த வார்த்தையை ஆசாபை கொண்டு எழுதப்பட்டது சங்கீதம். இந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அநேக காரணங்கள் இருந்தாலும் இந்த வேளையில் ஒரு வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். 23வது வசனம். நான் 22, 23. நான் காரியம் அறியாத மூட நானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். இந்த சங்கீதத்தை கொடுத்து பலமுறை பேசியிருக்கிறேன். போற அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை நான் பிரதானமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா குமுறல் இருக்கும். சங்கீதக்காரன் வேதனை என்ன வேதனைனா சொல்லுவார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் தப்பிட்டு, சற்றே தப்பிட்டு. ஏன்? துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே பொறாமை வந்துச்சு. அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. கடைசி வரை அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க, ஹெல்த்தியாக வெல்த்தியாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நான் நாள்தோறும் என் கைகளை கழுவி சுத்திகரித்தும் நான் ஒவ்வொரு நாளும் தண்டிக்கப்படுகிறேன், வாதிக்கப்படுகிறேன். இப்படியே நான் பேசுவேன், ஆனால் உங்களுடைய சந்ததிக்கு நான் துரோகியாவே நான் பொறுத்திருந்து பார்த்தேன். இப்படி தான் அந்த சங்கீதத்தை சொல்லி வந்து கொண்டே இருக்கிறார். அதில் ஆசாவை சொல்லுகிறான், இப்படி நான் இப்படி தண்டிக்கப்படுகிறேன். நான் டெய்லி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவருக்காகவே இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் கஷ்டப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன். துன்மார்க்கன் தேவன் யாருன்னு கேட்குறவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். இதனால நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, உமக்கு முன்பாக மிருகம் போலானேன். பிள்ளையா வச்சிருக்கிறார். ஆனா இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? பிள்ளையா இருந்து பாசத்தை அனுபவிப்பதற்கு பதிலாய் அல்லது பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாய் மிருகம் போலானேன். வேதம் சொல்லுகிறது, மிருக குணம் உள்ள மனிதன் அதை உணரான், அதை அறியான். இந்த மிருகம் போல இருக்கிறதுனால பல காரியங்களை, தேவ திட்டங்களை, தேவனுடைய அன்பை, தேவன் செய்த இதெல்லாம் நான் அறியாமலும் உணராமலும் நான் உமக்கு முன்னாடி இருந்துட்டேன் ஆண்டவரே. அப்படி இருந்தும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எனக்கு ஏன் பூலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை தெரியுமா? என்னுடைய சுபாவம் மாறும்போது என்னை நெருங்கி இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி ஓடினார்கள். என்னுடைய சுபாவம் மாறின போது எனக்கு என்னில் அன்பா இருந்தவர்கள் எல்லாம் என்னை பகைக்க ஆரம்பித்தார்கள். சில சூழ்நிலைகள்ல நம்முடைய சுபாவம் மாறும் பாருங்க. நல்ல சாஃப்டா இருப்போம், திடீர்னு டென்ஷன் ஏறி மிருகம் போல மாறிடுவோம். இந்த சுபாவங்களை மாற்றும் போதுதான் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம். விசேஷமா இந்த குவாரண்டைன் பீரியட்ல எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கிறோம்ல, சுபாவம் மாறுறது வரைக்கும் தான் சமாதானமா இருப்போம். சுபாவம் மாறிட்டு அவ்வளவுதான். நான் மிருகம் போல இருந்தேன். என்னுடைய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆச்சு, என்னுடைய பிஹேவியர்ஸ் சேஞ்ச் ஆச்சு, சுபாவம் மாறினது. ஆனாலும் ஆண்டவரே நீங்க என்ன தள்ளலப்பா. நான் பிள்ளையா இருந்த போது என்னை எப்படி பக்கத்திலே வச்சிருந்தீங்களோ, நான் மிருக குணம் உள்ளவனாய் மாறின போதும் என்னை நீங்க வெறுத்து தள்ளாம என்னை கூடவே வச்சிருக்கிறீங்க தெரியுமா ஆண்டவரே. எனக்கு இது போதும் ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே. எனக்கு நான் சொல்றேன் ஆண்டவரே, நல்லா இருக்கும் போது சூழ்ந்திருக்கிறவங்க இல்லப்பா, நான் ஒண்ணு இல்லாம இருந்த போதும் என்னுடைய சுபாவம் மாற்றப்பட்ட பிறகும் நீங்க என்னை கைவிடாமல் வெறுக்காமல் என் கூடவே இருந்தீங்களே, என்னை கூடவே வச்சிருந்தீங்களே ஆண்டவரே.
நான் சொல்லுவேன், ஆண்டவரே, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. ஒரு வாலிபன், 6000க்கும் அதிகமான பிசாசுகளை பிடித்திருந்த வாலிபன், அவன் பாருங்க, காடுகள் வனாந்திரத்தில் கல்லறையில் அவனுடைய வாசஸ்தலம் இருந்தது. அவனுக்கு ஒரு வீடு உண்டு, அவனுக்கு பெற்றோர் உண்டு, சகோதரர்கள் உண்டு, சொந்தங்கள் உண்டு. ஆனா இப்ப தனிமையில் இருக்கிறான். ஏன்? கேரக்டர் சேஞ்ச் ஆயிட்டு மிருக குணமுள்ளவனாய் மாறுகிறான். இப்படி மாறி இருந்ததுனால ஒருத்தர் அவன் இருக்கிற வழியா வரமாட்டாங்க. ஆனா அந்த வழியில இயேசு வந்தார். அல்லேலூயா. சுகமான பிறகு அவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல, அப்படியே படவில் இருந்தவன், 18வது வசனம், அப்படி அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இப்ப அவனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிட்டு, ஒரு வாலிபன், ஒரு வாழ்க்கை கிடைத்தது. ஒரு வாலிபனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிட்டுன்னா, ஆமென், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு தான் யோசிப்பாங்க. இவனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சதும் இவனுடைய உலகமே, அதான் சொல்லலாம், இதுதான் இவங்களுடைய உலகம் அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போ இவனுடைய லைஃபே கிறிஸ்ட், இவனுடைய உலகமே கிறிஸ்து தான், எல்லாமே கிறிஸ்து. அவன் கெஞ்சுறான், அப்பா நான் கூடவே இருக்கிறேன்ப்பா, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. எனக்கோ, அந்த 73 கடைசியில் இப்படி சொல்லி முடிக்கிறார், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். ஏன் தெரியுமா? நான் காரியம் அறியாத மூடனாய் இருந்தும், அவருக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தும் என கூடவே வச்சிருந்தார். அவருடைய நோக்கம் ஒன்றுதான், என்னை அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி மகிமையிலே சேர்க்கணும். இந்த நல்ல எண்ணத்தை மனதில் வைத்து என்னை இதுவரை கொண்டு வந்தார், இனியும் நடத்துவார். நம்புறீங்களா? இந்த காரியத்தை மனசுல வச்சுதான் கர்த்தர் இதுவரை உங்களை கொண்டு வந்தார், இனிமேல நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்பாவை பார்த்து சொல்லுவீங்களா, நீங்க போதும்பா, உங்க சமூகம் எனக்கு போதும்பா? ஆமென். சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லப்பா, நீங்க போதும்பா, எப்படி நடத்தணுமோ நடத்துங்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. அப்படியே கண்களை மூடி, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஓ தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற. கமான், 2 கைகளை உயர்த்தி, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
உங்க சமூகம் வாஞ்சிக்கிறவங்க மட்டும் ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பாவும் சந்நிதியில், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா. திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் எப்போ பாப்பேன் ஆண்டவரே திருப்தியில். ஒரு விசை கூட கேளுங்க. அப்பாவும் சந்நிதியில், பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். நான் வந்து நிற்பேன். Gloria Antanarama Shekaro. பாவும் சந்நிதியில் ராஜா 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 நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் ஏசப்பா, எஸ் லார்ட், திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும்பா, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கு. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் ஆண்டவரே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லையப்பா. எஸ் லார்ட், எப்பொழுதும் மோடு இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உம்மை அண்டிக் கொள்ள ஆண்டவர் உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து உம்முடைய மகிமையிலே வந்து சேரத்தக்கதாய் நீர் எங்களை நடத்த ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.